ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகள் வந்துட்டு இந்த சுப்புபாயை பார்க்குற வேலை இருக்கே, டேய் அயோக்கிய ராஸ்கல்களா உன்னுங்களை அடித்து தூக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இவர் என்ன பண்ணுறாராம், காதல் சின்னமாக ஒரு செயின் வாங்கிட்டு வந்தாராம், அதை கழுத்தில் மாட்டுறாராம். ஆச்சு ஐயோயோன்னு நம்ம மீனாட்சி பயந்து கத்த. அதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து தெரியல உன்னை எந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கண்ணா, நீ ஆசைப்படுறது எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது கண்ணா, அந்த சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும். இப்போ கண்ணா விட்டுறது கண்ணான்னா கேட்குறாரா, சரி விடுங்க, என்னத்தான் அட்வைஸ் போட்டாலும் சில பேர்லாம் பட்டு தான் திருந்துவாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, இவெல்லாம் அடி வாங்கினா தான் திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இவன் தப்பானவன் நிரூபிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. நம்ம முத்து வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அஞ்சலியும், ஏன்னா இவன் திருட்டு பையன் தான், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தால் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அதாவது பாரில் உட்காந்து இவன் காதுபட ஒன்று பேச, அதாவது அமௌண்ட் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வளைவிரிச்சு வலையில போய் விழுவுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாரணி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அக்காவோட லைஃப் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்டு அந்த டைம் வரதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஒட்டு கேட்ட கிருஷ்ணன் இருக்காரு, கிருஷ்ணா அங்கிள் ஒட்டி கேட்குறீங்களா, நீ எதுக்கு பின்னாடியே சுற்றுறேன், பின்னாடி வராதுன்ட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி சிவான்னு ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் லவ் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்காது, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே புஷ்ஷுன்னு போச்சு, தம்பி லவ் ஃபெயிலியர் ஃபீல் ஆயிட்டாப்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் மீனாட்சிக்கு பிடிக்கவே இல்லை சுப்புவை, அப்புறம் எதுக்கு கட்டி கொடுக்கணும்னு உங்கள் அக்கா ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ஆச்சு அக்காவாச்சே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாரு. நீ அமைதியாக போனாலும் அதான்ப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.